10-15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஹெலேடோத்திரியம்னு அழைக்கப்படுற ஒரு வகை அழிந்து போன ஒட்டக சிவிங்கி இனத்துக்கும் ஒக்காப்பிகளுக்கும் நிறையவே ஒற்றுமை இருக்கு. சில ஆய்வாளர்கள் ஒக்காப்பிகளை பழைய உலகத்தோட எச்சமாவே பார்க்குறாங்க. ஒக்காப்பிகளுக்கு காங்கோ, மாலி, உகாண்டா, பெனின், கினியா, சோமாலியா, கேம்பியா, பெல்ஜியம், கியூபா, ஆன்டிகுவா அண்ட் பர்புடா, லாவோஸ், ஓமன் போன்ற பல நாடுகள் தபால் தலைகளை வெளியிட்டிருக்காங்க. இவ்வளோ ஏங்க, காங்கோ நாட்டு பணத்தால் மற்றும் நாணயங்களில் கூட ஒக்காப்பிகளை பார்க்கலாம். துரதிர்ஷ்டவசமா இந்த அருமையான உயிரினம் இன்னைக்கு நிறைய சவால்களை சந்திக்குதுங்க. காடுகள் அழிகிறதாலையும், சுரங்கங்கள் வெட்டுறதாலையும் மற்றும் விவசாயம் விரிவாக்கத்தினாலையும் இவற்றோட வாழ்விடம் ரொம்பவே சுருங்கிக்கிட்டே வருது. கடந்த 25 ஆண்டுகளில் ஒக்காப்பிகளுடைய எண்ணிக்கை 50% கீழே குறைஞ்சிருச்சுங்கிறது ரொம்பவே அதிர்ச்சியூட்டுற விஷயங்க. இன்னைக்கு இத்துரி காடுகளில் வெறும் 5000க்கும் குறைவான ஒக்காப்பிகள் மட்டுமே மீதம் இருக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க. இதன் காரணமா IUCN பட்டியலில் அழிந்து வரும் உயிரினமா, அதாவது என்டேஞ்சர் ஸ்பீசிஸா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒக்காப்பி வெறும் ஒரு விலங்கா? இல்லைங்க, அதை விட அதிகம். ஒரு ஆப்பிரிக்க வன சுற்றுச்சூழல் அமைப்புல ஒரு முக்கியமான ஒண்ணுங்க. தாவரங்களை உண்ணுறதால மழைக்காடுகளுடைய சமநிலையை பராமரிக்கிறதுல ரொம்பவும் உதவுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒக்காப்பிகள் இயற்கை எண்ணெயுடைய பன்முகத்தன்மையோட சின்னமாகவும், நம்ம பூமியில அழியிற தருவாயில இருக்கிற உயிரினங்களை நினைவூற்ற இன்னொரு சின்னமாகவும் இருக்குங்க. இந்த அழகான அபூர்வமான விலங்கை நம்மளோட அடுத்த தலைமுறைகளும் பார்க்கறது நம்ம கையில தாங்க இருக்கு. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிருங்க. மீண்டும் வனமும் வானமும் பகுதியில் வேறு ஒரு சுவாரஸ்யமான உயிரினத்தோட உங்களை சந்திக்கிறேன்.